ஆசையாக பிஸ்கட் சாப்பிடலாம் என வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்தபோது மின்சார வடிவில் வந்த யமன் அந்த சிறுமியின் உயிரை பறித்த துயரம் சென்னை ஆவடி அருகே அரங்கேறியிருக்கிறது. ஆசை ஆசையாக வளர்த்த பிள்ளை கண் முன்னே மரித்து போவதை பார்ப்பதெல்லாம் ஒரு தாய்க்கு எத்தனை பெரிய துயரம் என்பதை இந்த தாயின் கண்ணீர்தான் நமக்கு வெளிக்காட்டுகிறது. இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகாம ஃப்ரிட்ஜ் திறக்கிறப்போ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஆவடி நந்தவன மேட்டூர் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். திருமுல்லையில் அருகே உள்ள தனியார் வங்கியில் கடன் வசூலிக்கும் பணி இவருக்கு. இவரின் மனைவி பிரியா. இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள். இதில் மூத்த மகள் ரூபாவதி. எப்போதும் சுட்டித்தனமாக சுற்றித் திரியும் இந்த சிறுமிக்கு வயது 5 தான். 1ஆம் வகுப்பு படித்து வந்த ரூபாவதி வீட்டில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் வீடே கலகலவென இருக்குமாம். ஆனால் யார் கண்பட்டதோ, எங்கிருந்தோ யமன் ரூபத்தில் வந்திருக்கிறது மின் கசிவு. அதிலும் ஃப்ரிட்ஜ் வடிவில். சம்பவத்தன்று அசந்து தூங்கி எழுந்த ரூபாவதிக்கு சற்று பசி எடுக்கவே நேராக ஃப்ரிட்ஜ் பக்கம் சென்று ஏதாவது இருக்கிறதா என பார்த்திருக்கிறார். அப்போது அங்கே பிஸ்கட் இருப்பதை பார்த்த அவர் அதை எடுக்க முயன்ற போதுதான் திடீரென சிறுமியை தூக்கி வீசி இருக்கிறது அதே ஃப்ரிட்ஜ். அலறி துடித்தபடி கீழே மயங்கி கிடந்த சிறுமியை பார்த்து பதறிப்போனார் தாய் பிரியா. என்னமோ ஏதோ என பதறிக்கொண்டு மகளை தூக்கிக் கொண்டு உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோதுதான் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். நேற்று 3 மணிக்கும் அந்த விளாண்டு இருந்த கட்டில் மேலே தண்ணி கேட்டான். தண்ணி அடிக்கிறது கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போயிட்டு வரது நேரத்தையுமே ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணிட்டு அம்மான்னா உடனே தூக்கிட்டு வெளில வந்தேன். வந்து எதனா அந்த ஷாக் அடிச்சதால குழந்தைக்கு அந்த பயத்தில் குழந்தை பயந்துட்டு அம்மான்னு அலர்னா. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனோம். பல்ஸு கம்மி ஆயிடுச்சு. நாங்கள் கேசிக்கு போனோம். திருப்பி மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். கம்மியாயிடுச்சு, பாப்பாவுக்கு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ட்டு ஜிஹெச்சில் போட்டாங்க. ஜிஹெச்சில் பல்ஸு போயிடுச்சு பாப்பாவுக்கு. இனி பாப்பா பார்க்க முடியாதுன்றாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு கேசி ஹாஸ்பிட்டலுக்கும் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம் சார். நான் குழந்தை 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஆகும் நாங்கள் நினச்சி பார்க்கல சார். என் குழந்தை போயிட்டான். தன் பிள்ளைக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி எந்த குழந்தைக்கும் நடந்துவிடக் கூடாது என பதறுகிறார் அவர். 3 பொம்பளை பசங்க சார். எங்களுக்கு அவளே போயிட்டா. பெரிய சொத்து அவதான் சார். அவ்வளோ ஞானமா பேசுவான். போயிட்டா அவளே எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகாம ஃப்ரிட்ஜு திறக்கிறப்போ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் சார். வேறு எந்த குழந்தைக்கு இது மாதிரி வரக்கூடாது சார். எங்க எதிரியா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது சார். சிறுமியின் மரணத்தால் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். காலையில் நல்லா பேசி விளாடின பிள்ளை இந்த மாதிரி கீழ்னா ஆகி போச்சுன்னு இன்னும் கூட எங்களுக்கு மனசு ஆறல. அதே மனசு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அந்த குழந்தைய எப்போதான் பார்க்கறது. இதோட மின்கசிவுதான் இந்த மரணத்திற்கு காரணம் என சொல்லப்படும் நிலையில் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருந்தபோதிலும் மகளை இழந்து கதரும் இந்த தாயை தேற்ற வார்த்தைகள் இல்லை யாரிடமும். மழைக்காலம் ஒரு பக்கம், இதுபோன்ற மின்கசிவுகள் மறுபக்கம் என்றிருக்கும் நிலையில் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியதும் முக்கியம் என்பதை உணர்த்தியிருக்கிறது இந்த சம்பவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.